இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மிசைல் டீக்கு வந்து விளையாட போகிறோம். இல்லை ஏற்கனவே விளையாடி ஒருத்தன் நம்மளோட ஆர்மி ஃபுல்லாக அழிச்சிட்டான். அது நாங்கள் ட்ரையல் பார்க்கலான்னு போயிட்டு பார்க்கும்போது எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். ஸோ திருப்பியும் அதில் வந்த காசு தான் இந்த 18,000. ஸோ இந்த கேமில் நம்ம என்ன பண்ணோம்னா மிசைல் அப்புறமா ஹவுசஸ் எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஆர்மியை பில்ட் பண்ணி மற்றவங்க துபருங்க நிறைய இருக்குது என்ன பண்ணி நம்ம மற்றவங்களோட ஆர்மியை நம்ம இது பண்ணோம். அதுதான் இந்த கேமோடைய கான்செப்டு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 18,000 இருக்குது. ஓகே, 16,000 நம்ம பார்த்திங்கன்னா வந்து எதை கார்னர் மார்க்கெட்டை வாங்கியிருக்கோம். இது காசு கொடுக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி நம்மளுக்கு நிறைய வெரைட்டியில் வீடுன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய காசு வந்துட்ட அப்புறம் நம்ம இந்த மிலிட்ரியில் போய் எதுனா வாங்கலாம். இல்லவே இல்லை. ஓகே கைஸ், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே காசு ஏறணும். நான் கொஞ்சம் காசை கிரைண்ட் பண்ணிட்ட அப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன் கைஸ். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமர் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த டைமர் ஒரு 2 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிச்சுன்னா அவள் தான் நம்மளே தான் மற்ற நாடுலாம் நம்ம மேலே மிசைல் அனுப்பி விட்ருவாங்க. நம்ம நாட்டையும் நம்ம அது மாதிரி ஆக்கணும் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் நம்மளுக்கு ராக்கெட்டும் வந்துடும். இதுனா மிலிட்ரி, இதையும் தாண்டி ராக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த டைமர் ஓடுது பார்த்தீங்களா, இந்த மினிட்ஸு. அந்த மினிட்ஸ் தாண்டி போயிட்டா நம்மளுக்கு ராக்கெட் எல்லாத்தையும் வந்துடும். அந்த ராக்கெட் வாங்கி நம்ம மற்றவங்க மேலே விடணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கேமோட கான்செப்டு. ஸோ இதோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் காசை கிரைண்ட் பண்ணிட்டு உங்களை நான் கூப்பிட்றேன். ஸோ கைஸ், வீடியோ பார்க்குறவங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த கேம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடினீங்கன்னா, ஒரு 4-5 பேர் கூட ஆடினீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அப்புறம் நம்ம அண்ணன் அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அகிலேஷ் 66. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வச்சுக்கினான். கேட்டால் அவர் நாடு வந்து யூஎஸ்ஏவான். அவர் யூஎஸ்ஏ சிட்டிசனுன்றான். நான் கொஞ்சம் அவன்கிட்ட கொடுக்குறேன்னு கேளுங்க. அவங்களுக்கு யூஎஸ்ஏ பிடிக்குமா அவனுக்கு இந்தியாவை விட, அதனால தான் வச்சுக்கிறான். ஆமாவா? ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இப்போது 20,000 வரப்போகுது. வந்துடுச்சு. நம்மளுக்கு இந்த சோலார் இன்கம் பிளான்ட் வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய காசு கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு 4,000 தான். அதை வாங்கிட்டா நம்ம சோலார் பிளானட் வாங்கிடலாம். இன்னும் 15 செகண்ட்ஸில் நம்மளுக்கு அந்த ஷீல்டு டைமும் போய்டும். அப்புறம் மற்ற நாடுனா நம்ம மேலே ராக்கெட் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 24,000 நான் வந்துட்டு அப்புறம் உங்களை கால் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 900 வந்துட்டா நம்ம அந்த சோலார் பிளான்ட் இன்கம்மை வாங்கிடலாம். ஓகே கிட்ட இன்னும் கொஞ்சம் மைல் டிஃபரன்ஸ். ஓகே கைஸ், நம்ம அதை வாங்கிட்டோம். ஒரு நிமிஷம் ஓகே, சோலார் பிளானட்டை நம்ம விட்டாச்சு எடுத்து கைஸ். அந்த பிளான்ட் ஓகே, நம்மளோட ப்ரோவோட பிளானட் மேலே எவனோ ஒருத்தர் ராக்கெட் விட்டு விளையாடிட்டு இருக்கான். எவன் தான் தெரியல. இந்த கேமில் நம்மளுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நம்ம கொஞ்சம் முன்னேறதுக்கு முன்னாடியே நம்மள இந்த பெரிய பெரிய ஆளுங்கன்னா வந்து அடிச்சிருவாங்க கைஸ். அதான் கைஸ் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜே நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு சோலார் பிளானட் வாங்கலாமா என்னென்னு முடிவு பண்ணலாம். இப்போது பெருசாக மெட்ரோ பேங்க் வாங்கிட்டு போகிறேன் கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம் நான் கிரைண்ட் பண்ணி. ஓகே, ஸோ அது கிரைண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், நான் இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த மிலிட்ரின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மிலிட்ரியில் நம்ம போயிட்டு இந்த ஃபேக்ட்ரின்றதை நான் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க போகிறேன். ஓகே, வாங்கிட்டேன் கைஸ் அந்த ஃபேக்ட்ரின்றதை. இப்போ வாங்கி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அந்த ஃபேக்ட்ரியை. இது ஓப்பன் ஃபேக்ட்ரி கைஸ். இது நம்ம வாங்கினா இதில் நிறைய மிசைல்லாம் நம்மளுக்கு இப்போ கிடைக்கும். கிரியேட் பண்ணால் ஸ்டோரேஜ் ஃபுல்லு. கைஸ், கிரியேட் பண்ணால் கிரியேட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல.
ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட் வாங்கி போடுறா. ஸ்டோரேஜ் வாங்கி போடுறா ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு 1000 rupees கொடுத்து ஸ்டோரேஜ் வாங்க சொல்கிறான். அவன் சொன்னதுனால வாங்குகிறோம் ஸ்டோரேஜை. ஓகே, ஸ்டோரேஜ் கிடச்சிருச்சு. ப்ளேஸ் இப்போ வாங்கிக்கோ. கைஸ், ஸ்டோரேஜ்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம். ஓ மை டேய். காட். ஓகே, திருப்பியும் நம்ம வெளியே வந்துட்டோம். ஒழுங்காக போட்டுடலாம் கைஸ் ஸ்டோரேஜை. ப்ளேஸ். இப்போ நம்மளுக்கு இருக்க காசுக்கு நம்ம ஒரு ராக்கெட் மட்டும் ஒன்று வாங்கிடலாங்க கைஸ். நம்மளுக்கு ஏன் இப்போ வரமாட்டேங்குதுன்னு தெரில அந்த ராக்கெட்டு. நம்ம ஸ்டோரேஜுமே வாங்கியாச்சு. கைஸ், நம்ம ராக்கெட் எப்படி வாங்குறதுன்னே எனக்கு புரியலையே. ஒரு ராக்கெட் இப்போ தான் கைஸ் நம்மளுக்கு வருது. ராக்கெட்னா எங்கே போய் சேவ் ஆகும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ ராக்கெட் எனக்கு வத்துறாதுன்னா எங்கடா போய் சேவ் ஆகும்? கைஸ், எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது கைஸ், அந்த ராக்கெட்னா எங்கே போய் சேவ் ஆகுதுன்னு. சரி, நான் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். கைஸ், இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ராக்கெட் எல்லாம் நம்மளுக்கு இதில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? டென்ஷனா கொடுக்குறான்டா அவன். ஓகே, 3 ராக்கெட் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. கமல ஒருத்தன் அட்ரா. நீ வேணா அட்ரா. ஏன் என்ன மாட்டியோட பார்க்குறாங்க கைஸ் அப்படியே அந்த சண்டையில். பொல்லாத ஆளு கைஸ் இவன். ஓகே, ஒரு 3 ராக்கெட் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடு வாங்கி நம்மளோட செல்வாக்கு அதிகரிக்கலாம் கைஸ். 30,000 வந்துட்டு அப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன் திருப்பியும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். வாங்கிடலாமா மெட்ரோ பேங்க்கை? எஸ், மெட்ரோ பேங்க் வாங்கிடுச்சு கைஸ். மெட்ரோ பேங்க்கை ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மெட்ரோ பேங்க்கில் வந்து நிறைய காசு நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். ஸோ அதனால தான் நான் மெயின் ரீசனாக இதை வாங்கினேன். நம்ம நாட்டு மக்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றுவோம். பக்கத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக எல்லாருமே பெரிய பேஸாக வச்சிட்ருக்காங்க கைஸ். இருக்கிறதுலையே நம்ம 2 பேர் இது எந்தும் என் அண்ணன் பேசும் தான் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, திருப்பியும் ஒரு மிசைலை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ மிசைல்ஸ் இருக்குன்னு. எவனுமே நம்மளால் கை வைக்க முடியாது கைஸ். 3 மிசைல் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே கைஸ், 3 மிசைல்ஸ் இருக்குது. கொஞ்சம் காசு கிரைண்ட் பண்ணிட்டு திருப்பி அண்ணன் வாங்கலான்னு இப்போ பிளான் போடலாம் கைஸ். நம்ம இந்த போட்டிக் ஹோட்டல் வாங்கிடலாம் கைஸ். ஸோ காசு கிரைண்ட் பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன். ஸோ கைஸ், ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃப்ரெண்டோ நம்ம அகிலேஷ் அண்ணாவோட பேஸ் மேலே நிறைய ராக்கெட் விட்டுட்ருக்காங்க. ஓகே, இப்போது அவன் நம்ம மேலே டார்கெட் பண்ண பார்க்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் கண்டிப்பாக என் மேலே டார்கெட் பண்ணானா அப்புறம் அவன் கதையே வேறு கைஸ். ஓகே, இப்போ எல்லா ராக்கெட்டையும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்த ராக்கெட் எல்லாத்தையும் எங்கே வைக்கலாம்? ப்ளேஸு 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 ப்ளேஸு. ஓகே கைஸ், இப்போ நம்மக்கிட்ட 4 ராக்கெட் இருக்குது. ஓகே, இப்போது 45,000 வந்துடுச்சு கைஸ். நம்மளுக்கு காசு வந்துடுச்சு. ஓகே, இப்போது நம்ம ஏதோ ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னல கைஸ். இதோ இந்த பாட்டிக் ஹோட்டல் தான் வாங்கலான்னு இருந்தோம். ஓகே கைஸ், வாங்கியாச்சு பாட்டிக் ஹோட்டலை. ப்ளேஸ். ஓகே கைஸ், சூப்பராக இருக்கா பாட்டிக் ஹோட்டல். நம்ம நாட்டு மக்களுக்காக ஹோட்டல் கட்டிக்கிறோம். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பார்க்குறவங்கலாம் அந்த சேம் டைமில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த கேம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடினீங்கன்னா நான் அதே தான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேமு. ஓகே கைஸ், இதே மாதிரி தான் சொல்லினே இருப்பான் அந்த பையன். ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உங்கள் மேலே கோபமாக இருக்கவனுக்கு மட்டும் கூப்பிட்டாதுங்க. உங்கள் பேஸ் அச்சு போடுவானுங்க. அதனால் பார்த்து ஆடுங்க, அவ்வளோதான். நாங்களே 2வது வாட்டி தான் ரீஸ்பான் ஆகிருக்கோம். ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் போனோம் கைஸ், குமிரிட்டானுங்க கைஸ் எங்களை. ஒரு அடி இடி மாதிரி அடிச்சானுங்க கைஸ். அதாங்க கைஸ் எங்களால் போகிறதுக்கவே முடியல. ஸோ இப்போது நம்மளுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் மேல் ஏதாவது நம்ம தாக்குதல் பண்ணணும் அல்லவா? டேய் சத்தியமாக என்கிட்டே 2 தான் இருக்குது. சத்தியமாக டென்ஷன் ஆகி வந்தாக்கம்ல, நான் அப்புறம் வரக்கூட மாட்டேன். அதான்டா கேமு, அச்சு விளாட்றது தான். டேய் அது பேசுவா. டேய் அதெல்லாம் விட சத்தியமாக வராங்கண்ணா. அது மீதி 2த்தில் கூட விட்டு இதை விட நான் விடுவேன், நீ விட்டாலும். கைஸ் நம்மளை பயமுத்துறான், அதனால் கேன்சல் பண்ணுறோம். நம்மக்கிட்ட அதிகமான ராக்கெட் இருக்கும்போது அவங்க மேலே விட்டு ஜாலியாக விளாட்லாம். நம்மளுக்கு ஒரு நிறைய செல்வாக்கு வரட்டும் கைஸ். ஓகே, நம்ம இதை வாங்கிடும். கைஸ் ஆஃப் பண்ண நேரத்தில் சாரி, ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டேன். நம்ம ஒரு இது வாங்கியிருக்கோம், ஒரு அந்த நம்ம சொன்ன பற்றியா அந்த பிளாக் கலர் வீடு, அதை வாங்கியிருக்கோம். அப்புறமா வேறு என்ன, ஒரு 5 வீடு இருக்குது இப்போ நம்மகிட்ட சாலிடாக. அப்புறம் நான் ஒரு ராக்கெட் வாங்கியிருந்தேன். டேக் 1 பிளேஸ். இப்போ நம்மகிட்ட 5 ராக்கெட்ஸ் இருக்குது. ஓகே சூப்பர் கைஸ். இப்போது நான் உங்ககிட்ட ஒன்று வாங்க தான் இப்போ நம்ம வந்து இதுதான் வாங்கதான் பிளானு. வாங்கிடலாம். இந்த பேர் வந்து ரெசார்ட் ரெசிடென்ஸ் கைஸ். அதிகமான காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். எந்த படுபாவையும் வந்து இதை நாசப்படுத்தக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன். கைஸ் சூப்பராக இருக்கு கைஸ். ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருக்கு என் நாட்டு மக்களுக்கு. நம்ம தான் கைஸ். இப்போ 6 வீடு இருக்குது, 5 ராக்கெட்ஸ் இருக்குது. அதே டைமில் நம்ம ஃப்ரெண்ட் இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம ராக்கெட் மூலிமா பார்க்கலாம். இதோ இங்கே இருக்கார் கைஸ். அவர் 2 பேங்க்கு கட்டியிருக்காரு. அப்புறமா 2 மிலிட்ரி பேஸு கட்டியிருக்காரு கைஸ். ஒரு ராக்கெட் அவர்கிட்ட இருக்குது. அவர் பேங்க் மேலே இப்போ ஒரு ராக்கெட்டு போடலாமா? அதான்டா கேமு, நீ வேணா ராக்கெட்டை போடுற என் மேலே. ஆனால் கைஸ் நம்மகிட்ட எல்லாமே காஸ்ட்லி. இப்போ அவன் மேலே தாக்குதல் செய்ய வேணாம். அவன் நம்ம மேலே எதுனா போட்டால் அப்போ இருக்கு அவனுக்கு. நம்ம 5 ராக்கெட்டையும் அவன் மேலே செலுத்தலாம். பயப்படுறியான்னு ஒத்துக்குப்பா, நான் ராக்கெட் போடல. பயப்படுறியான்னு ஒத்துக்கும், நான் ராக்கெட் போடல கைஸ். பயப்படுறாங்க கைஸ். இவ்வளோ குட்டின்னு பேச வச்சுட்டு பயப்படுறாங்க கைஸ். பையன் அவனை போடலாமா? அடி போடலாம். எந்த பேச ரஷ்யாவா? வா ஏய் கைஸ், இப்போ நாங்கள் 3 நாடுமே சேர்ந்து அந்த ரஷ்யாக்காரனை இப்போ நாங்கள் போட போகிறோம். யாரா பேர் சொல்கிறா? ஓகே கைஸ், காம்பேக்டா கைஸ். இப்போ தாக்குதலை போட தயாராகி விட்டேன் கைஸ். அவன் பேஸ் இல்லை. எஸ் டார்கெட் ஸ்னோ பில்ஸா? கைஸ் எனக்கு என்னன்னே தெரியல கைஸ். இது டார்கெட் ஸ்னோ பில்டிங்ஸ் கைஸ். என்னால பக்கா கைஸ், இது பக்கு கைஸ். நான் டு சூஸ் டார்கெட் கன்ஃபார்ம்
கைஸ் என்னால் பண்ண முடியல ஏன்னே தெரியல. டேய் அது பில்டிங்ஸ் மட்டும் தான்டா நம்மள அடிக்க ஓ முடியும். கைஸ் அவன் பில்டிங்ஸே காலி. கைஸ் கைஸ் இப்போ நம்ம கிராண்ட் ஹோட்டல் டவர் வாங்கிட்டோம். நான் பில்ட் பண்றேன் நான் வாடா. வாங்கிட்டு செட் பண்ணியாச்சு. நீ பாத்தீங்களா இந்த பில்டிங்கே எவ்வளோ சூப்பரா அழகா இருக்குன்னு. நீ என்ன ரெடி பண்ணி அவன் ரான்ச்சர்லாம் வச்சுருக்கான்டா மெண்டல். ஓகே கிரியேட் பண்ணிடலாம் நம்ம. அங்க பாரு கமல் நம்மளுக்காகவே வச்சுருக்கான். நீயும் ரெடி பண்ணிக்கோ ஃபோர்ஸை. ஓகே நம்ம கிட்ட இப்போ இருக்கிற டேய் அவனை ரெடி பண்ணிக்கோடா, அவன் ராக்கெட்லாம் வாங்கி வச்சுருக்கான். ஓகே கைஸ் நம்ம கிட்ட இப்போ இருக்கிற மொத்த காசும் நம்ம ராக்கெட்டே வாங்கியாச்சு. ஓகே ஓகே கைஸ் டேக் க்ளோஸ். ஓகே கைஸ் ஸோ இப்போ நம்மகிட்ட நிறையவே ராக்கெட்ஸ் இருக்குது. எத்தினா 1 2 3 4 5 6 7 8 ராக்கெட்ஸ் இருக்குது கைஸ். அண்ட் பில்டிங்ஸுக்கு வந்தால் 1 2 3 4 இல்லை 1 2 3 4 5 6 7 இருக்குது கைஸ். ஸோ இப்போது நான் இந்த ஒரு பில்டிங் வாங்கி முடிச்சுட்டு என் கேம் ப்ளே வீடியோ நான் கட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் ஒருத்தன் இந்தியா, அவன் யூஎஸ்ஏ, இந்த 2 பேர் பாகிஸ்தான் கைஸ். பாகிஸ்தான் புதுசாக வந்துட்டான்டா. ஸோ கைஸ் இப்போ 72,000 வந்துச்சு. இந்த கேம் ப்ளே முடியறதுக்குள்ளே இப்போ முடிய போகுதுன்னு கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு பில்டிங் வாங்கிட்ட அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ப்ரோ என்ன வாங்கியிருக்காருன்னு காமிக்கிறேன். ஒரு 140Kக்கு நம்மளுக்கு ஒரு பேங்க் இருக்குது. ஸோ அதை வாங்கிடலாம். கொஞ்சம் காசை கிரைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கிரைண்ட் பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். நீங்கள் ஏன்டா ராக்கெட்டே இல்லை அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா வரவன் எல்லோரும் வெயிட்டாக இருக்கிறானுங்க. அவனுக்கு மேலே ராக்கெட் விட்டால் அப்புறம் நம்ம சோழியே முடிச்சு விட்ருவானுங்க. நான் பார்ட் 2ல் நீங்கள் வேணுன்னா கமெண்ட்ஸில் தெரிய கொடுங்க பார்ட் 2 வேணுமான்னு. பார்ட் 2ல் கன்ஃபார்மாக போட்டு விட்டுறேன். வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. டிவிகே பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், டிஎம்கே பிடிக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. ஓகே காய்ஸ் நம்மளுக்கு இன்னும் எத்தினா கொஞ்சம் காசு தேவைப்படுது. மட்டும் நம்ம கொஞ்சம் இப்போ வாங்கிட்டோம்னா அப்புறம் ஊருக்குள்ளே மாசாக சுற்ற வேண்டியது. கைஸ் 2 ராக்கெட்டு நம்ம ப்ரோ மேலே விட்றான் ஒருத்தன். ஜே கைஸ் அவன்கிட்ட பேஸ் அவ்வளோ இல்லை, போட்டுடலாமான்னு சொல்லி வா 2 பேரும். கைஸ் இப்போ நாங்கள் 2 பேருமே டீம் போட்டு அவனை முடிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஒரு அடிதடியை காமிச்சு தான் விட்டுறோம். ஏன்னா கொய்ப்புன்னு தான் ஒரு வீடு வச்சுங்கிறாங்க கைஸ். நானும் ராக்கெட் லான்ச் பண்ணி விட்டேன் கைஸ். இப்போ இருங்க அவன் கதற போகிறான். நம்ம ராக்கெட் அங்கே போயிங்குது. போடு. எஸ் கைஸ் நம்ம இன்னொரு ராக்கெட்டே அவன் மேலே செலுத்தலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்டே முடிச்சு விட்டான். ஓகே சூப்பர் கைஸ் எல்லாரும் டீம் போட்டு அவனை காலி பண்ணியாச்சு. கைஸ் ஸோ ப்ரோ மேலே ஒரு ராக்கெட் விட்டுருக்கான். ஓகே கைஸ் நம்ம பேங்கை வாங்கிட்டாச்சு. ஜாலியாச்சு. தெரியாமல் இந்த ஒரு வீடு வாங்கிட்டு இருக்கிறோம் கைஸ். இந்த வீடை நம்ம இங்கே எங்கன்னா ஒரு இடத்துல வச்சு விட்டு பேங்க்கை நம்ம சேஃபான இடத்துல வைக்கணும் கைஸ். ஸோ பேங்க்கை நான் இந்த கார்னரில் வச்சு விட்டுக்கிறேன். ஓகே கைஸ் இந்த பேங்க்கை ப்ளேஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது லாஸ்ட்டாக நம்மகிட்ட எத்தனை ராக்கெட் எத்தனை பில்டிங்ஸ் மட்டும் இருக்குன்னு காமிச்சிட்டு இந்த கேம் பிளேவை நம்ம முடிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 ராக்கெட்ஸ். அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 பில்டிங்ஸும் 9 பில்டிங்ஸ் நம்மகிட்ட இருக்குது கைஸ். ஸோ ஓகே இப்போ லாஸ்ட்டாக நம்ம ப்ரோ என்ன பண்ணுறாருன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு கேம் ப்ளே வீடியோ முடிச்சு. அவன் மேலே ஃபுல் ராக்கெட் ஆடுறா. நான் நீ என்ன பண்ணிடுறேன்னு ஜிக்கு மேலே மட்டும் அடி போகிறேன். அவன் என்னோட 2 பில்டிங் காலி பண்ணிட்டான்டா மெண்டலு. ப்ரோவோட 2 பில்டிங்கும் காலி பண்ணிட்டான் அவன்.
ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்க் தான் வச்சிட்ருக்காரு, வேறு ஒன்றுமே இல்லையா? அதுதான் ஒரு 3 பேங்க் 2 பில்டிங் வச்சிருந்தாங்க. 3 பேங்க் 2 பில்டிங் வச்சிருந்தாராம், அது எல்லாத்தையும் நாசப்படுத்தி விட்டாங்க. அந்த ஜேக்க மட்டும் முடுறான். இப்போ ப்ரோ நம்ம நாட்டோட வளர்ச்சியை பார்க்குறாரு. சரி ஜேக்க மட்டும் முடி. பக்காவா நம்ம நாட்டோட வளர்ச்சி. சரி ஜேக்க முடுறா நீ. ஓகே கைஸ், லாஸ்ட்டு ஒரு ராக்கெட் இருக்குது, போயிட்டு அந்த ஜேக்க வேணா கைஸ். இப்போது அவனை முடிக்க தேவையில்ல, அவங்ககிட்ட வம்பு தேவையில்ல, ஏன்னா நம்ம கேமில் இல்லாத டைமில் அவன் நம்மளை முடிச்சுடுவோம். நம்ம கேம்ல தரல, நம்ம சர்வர் இருக்கவே பரவாயில்ல அவங்ககிட்ட நம்ம வம்பு அப்புறம் கண்ணு இது ராத்திரி பகலுமா கண்ணு மூச்சு நம்மளை போட்டுருவான். பிளான் போட்டு பிளான் போட்டு சொட்டை கிழவியை விட மோசமாக பிளான் போட்டு நம்மளை முடிச்சுடுவாங்க கைஸ். ஸோ அதனால் நம்ம இதோட நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோவை முடிச்சுக்கிறோம். நம்ம ப்ரோ சில பல வார்த்தைகளை பேசிட்டு கேம் ப்ளே வீடியோ முடிச்சிக்கலாம் ப்ரோ. பேசுங்க. ஓகே, இந்த பையன் கட்சியிலே மூழ்கி இருக்கான் ப்ரோ. டிவிக்கே வந்ததுலேருந்து என்னால் மென்டல் மேப் டிவிக்கே. நீங்கள் சிங்சான் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், டோரிமான் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் டிவிக்கே தாங்க. டேய் கம்னு தான் இரண்டா. அப்புறம் நேற்றுக்கு நீங்கள் தான் கட்சியை ஸ்பான் பண்ணி விட்டீங்க சில்ட்ரன்ஸ் பார்த்து சொல்லச்சுக்கா, கம்முன்னு. சரி ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோனா போட்டாச்சு. ஸோ இந்த போன வீடியோ மாதிரி இந்த வீடியோக்கும் நல்ல சப்போர்ட் வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுத்தா நாங்கள் நிறைய வீடியோஸ்னால் போகிறதுக்கு மோட்டிவேட் ஆகும். எங்கள் பிளான் என்னென்னா கன்சிஸ்டன்சியாக மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறது தான் பிளானு. ஏன்னா இந்த லீவில் மட்டும்தான் எங்களால் போட முடியும். அப்புறம் ஸ்கூல் டைம் வந்துச்சுன்னா ஒர்க்கு ப்ரெஷர் அது இதுன்னு போயிடும். ஸோ அவ்வளோ உங்களை விளையாண்டு பேச விரும்பல. ஸோ டாடா பை கைஸ், நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்குறேன். இந்த வீடியோட நெக்ஸ்ட்டு பார்ட் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 போடுங்க. இந்த கேமோட பேர் மிசைல் டிகூன், ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக விளையாடுங்க. ஸோ ஓகே, பார்ட் 2ல் சந்திப்போம். பாய்.